மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. உன்னை பார்க்க மீராவும் அவங்க அப்பாவும் வந்திருக்காங்க பாருமா. மீரா, அப்பா. மீரா நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன்பா. அப்பா, மீரா அவளோட அப்பா. தெரியுமா, அம்மா இப்பதான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. கடவுளோட அருள் தாமா நீ ஷாலினிக்கு கிடைச்சது. எவ்வளவு பெரிய தியாகத்தை நீ பண்ணிருக்க. நான் என்னம்மா செஞ்சேன்? இப்படி சொல்றது உன் பெருந்தன்மையை காட்டுதுமா. என் பொண்ணு உனக்கு யாருன்னே தெரியாது. அவளை உன் ஊர்ல ஆதரிச்சு அடைக்கலம் கொடுத்து பத்திரமா அவளை திருப்பி அனுப்பி வச்சிருக்கியே. அது மட்டும் இல்ல, ராஜேஷ் பிரச்சனையில உன் குழந்தைய நீ இழந்த. எந்த சுமங்கலி பொண்ணோ செய்ய துணியாத காரியம்மா. உன் தாலியை கழட்டி கோவில் உண்டியல்ல போட்டு ஒரு உயிரை காப்பாத்திருக்கியம்மா. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணான்னு எங்க எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சுட்டியேம்மா. எல்லாம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சேம்மா. நீ இவ்வளவு தியாகம் செஞ்சும் அதுக்கு பலன் இல்லாம போயிடுச்சேம்மா. ராஜேஷ் கண் திறந்தும் அந்த கடவுள் கண் திறக்கலையேம்மா. என் பொண்ணை பார்த்து யார் நீன்னு கேட்டிருக்கான் அந்த பையன். இவ என்னவோ அவன் கண் திறந்து கல்யாணம் ஆனது சொன்னாதான் வாழ்க்கைன்னு காத்துக்கிட்டு இருந்தா. ஒரு அப்பா அம்மாவா நாங்க என்னங்க செய்யறது? எப்படி ஒரு சோதனை பாத்தீங்களா? அப்பா, வருத்தப்படாதீங்க. விஷயம் கேட்டதும் எங்களுக்கே அதிர்ச்சியா தான் இருந்தது. ஏதாவது ஒரு வழி பொறுக்கும். எங்களை மாதிரி ஒரு பாவப்பட்ட அப்பா அம்மா இவ்வளவு மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலி உலகத்துல எங்கேயுமே இருக்க மாட்டாங்கம்மா. அம்மா, நீங்க 2 பேரும் படுற வேதனை எனக்கு புரியுது. தப்பான ஒருத்தருக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நான் படுற நரக வேதனை யாருக்கும் வந்துடக்கூடாது. நான் ஜெயிலுக்கு போய் இவ குழந்தைய இழந்து என்னென்னமோ நடந்து போச்சு. புருஷனும் தேவையில்லை, அவன் கட்டின தாலியும் தேவையில்லைன்னு துணிஞ்சு இவ முடிவெடுக்கிறான்னா எவ்வளவு கொடுமைகளை இவ அனுபவிச்சிருக்கணும். சார், நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கும் புரியுதுங்க. மீராவும் நீங்களும் கூட பாவம்தான். உங்களுக்கு நாங்க ஆறுதல் சொல்றதா இல்ல உங்களை பார்த்து நாங்க ஆறுதல் அடைஞ்சுக்கிறதா சத்தியமா தெரியலங்க. அப்படி நாம என்ன பெரிய பாவம் பண்ணிட்டோன்னு தெய்வம் இப்படி நம்மள தண்டிக்குதுன்னு தெரியலங்க. அம்மா, நம்மள மதிக்கிறவங்க கிட்ட தாழ்ந்து பேசணும், நம்மள மிதிக்கிறவங்க கிட்ட வாழ்ந்து பேசணும். இதுதான் என்னோட பாலிசி. என்ன ஒரு மனுஷியா கூட என்னோட புருஷன் மதிக்கல. அதான் தாலியும் தூக்கி போட்டேன், புருஷனையும் தூக்கி போட்டேன். எங்க கிட்டே விவாகரத்து கேட்டு வந்தாங்க. அவங்கள நல்லா அடிச்சு விரட்டணும். இனிமே எங்க கிட்ட வர்றதுக்கோ பேசுறதுக்கோ முகத்துல முழிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லைன்னு சொல்லிட்டேன். அவங்க என்ன விவாகரத்து பண்றது? நான் அவரை விவாகரத்து பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மாடி, உன் புருஷனை விட்டு விலகணுங்கிறதுக்காக நீ போராடுற. தம் புருஷன் கூட சேரணுங்கிறதுக்காக என் பொண்ணு போராடுறா. நீங்க 2 பேரும் கொள்கையில எதிரெதிர் துருவமா இருக்கீங்க. ஆனா உங்க 2 பேரையும் கடவுள் சேர்த்து வச்சு வேடிக்கை பார்க்கறான்.